வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்டிஃபிகேட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி தேர்வு சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் தான். ஸோ இந்த எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு தேர்வு எல்லோரும் எழுதியிருப்பீங்க. தேர்வு எழுதினவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு மதிப்பெண்கள் அப்படின்றது எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து ஆவரேஜாக வாங்கியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து தெரிய வந்திருக்கும். தேர்வு எந்த அளவுக்கு கடினம், ஈஸி அப்படின்னு நிறைய மாடரேட்டான ஒரு தகவல் அப்படின்றது இருக்குது. அதாவது ஒரு சிலருக்கு அது ஈஸியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்துட்டு அது கஷ்டமாக இருக்கலாம். பட் கடந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பி தான் கடந்த முறை ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி 2023 டிசம்பரில் நடந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110, 120 இந்த ரேஞ்சில் வந்து மார்க் எடுத்தவங்களுக்கு போன வருடம் அப்படின்றது வேலை கிடைத்தது. இது வந்து நிதர்சனமான உண்மை. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல இதில் கட் ஆஃப் குறையுமா கூடுமா அப்படிங்கிறத தாண்டி இதுக்கப்புறம் அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களை அப்படியே செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா ஒருத்தரை மட்டும் அங்கே கூப்பிட போகிறதில்ல. 1:3 ரேஷியோக்கு கூப்பிடுவாங்க. 1:3 அல்லது 3க்கு மேலேயும் கூட கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது 4ஆக கூட வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் ஒரே மார்க்காக இருக்கும்போது வந்து 4ஆக கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1:3க்கு மேலே ஆவரேஜாக 1:3க்கு மேலே தான் கூப்பிட போகிறாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரே ஒரு ஆளை செலக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து பயப்படணும். ஸோ அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் போய்ட்டு மார்க் வாங்குறது, ஹை ரேஞ்சில் வாங்குறது, அதெல்லாம் வந்து அடுத்த கட்ட நகர்வில் பார்த்துக்கலாம். பட் இப்போது இந்த நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் நல்ல மார்க், ஒரு 120, 30, அதாவது போன முறையை விட ஒரு 10 மார்க் வந்து அதிகமாக வரலாங்க. 120, 30, 40 இந்த ரேஞ்சில் வந்து வரும். அதாவது 120க்கு யாருன்னா ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிற நபர்களாக இருந்தால் 120 வரும். நார்மலாக கம்யூனிட்டியில் வர்றீங்க அப்படின்னா ஒரு 130 வரும். ஜென்ரல் கோட்டாவில் வர்றேன் அப்படின்னா 140 வரையும் வரும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வரும். அதை தாண்டி எக்ஸஸாக போகாது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா தேர்வு ரொம்ப ஈஸி, ஆனால் அதில் தவறுகள் நிறையா பண்ணியிருப்பாங்க. அதாவது தியரியாக நல்லா படித்து எல்லா கொஷினும் ஆன்சர் பண்ணுறவங்களால மேக்ஸ் போட்டிருக்க முடியாது. நல்லா மேக்ஸ் போட்டவங்க தியரியை படிச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டையுமே நல்லா ஆவரேஜாக வச்சுருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்வில் போயிட்டு சின்ன சின்ன தவறுகள், மிஸ்டேக்ஸ் அப்படின்றது நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து தேர்வு எழுதின உடனே பார்த்தோம்னா தெரியாது. அந்த ஆன்சருக்கு எடுத்து செக் பண்ணால் தான் தெரியுது, ஓ இந்த கொஷினுக்கு இதை மாற்றி போட்டேன், இது வந்து ஆன்சர் தெரிஞ்சு தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் நிறைய தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற மார்க்கை விட இன்னும் ஒரு 10 மார்க்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு 120, 30, 40 இந்த ரேஞ்சில் இருக்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இருங்க, நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது இருக்குது. இதை தாண்டி இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரே ரீசன் அடுத்த வாரம் இன்னொரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வரக்கூடிய தேர்வில் வந்து நம்மளால் நல்லா பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசன் தான் ஒன்று. என்னென்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வர்ற தேர்வுலையாவது நம்ம கொஞ்சம் தெளிவாக படித்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். இந்த ஒரு வார டைமில் என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை பெஸ்ட்டாக கொடுத்து நம்ம வந்துட்டு தேர்வு எழுதலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த தேர்வில் மிஸ் பண்ணிட்டோன்ட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரக்கூடிய தேர்வுகளும் ப்ராப்ளமாக தான் போய் முடியும். ஸோ இது வந்து முதல் விஷயம். இரண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத போடுங்க. ஏன்னா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற தகவல் வந்து ஒரு முழுமையாக தெரியல. நம்மளும் நிறைய தெரிஞ்ச இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு தகவல்கள் கேட்டிருக்கோம். எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் கேட்டிருக்கோம். அதை போக இன்னும் 2-3 யூடியூப் சேனல்கிட்டையும் பேசி அவங்க எவ்வளோ கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது மூலயமா உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன, நீங்கள் எந்த கம்யூனிட்டி, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் மற்றவர்களோட மார்க் வந்து உங்களோட இதில் வருதா அப்படிங்கிறத நீங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரீசன்னால் தான் சொல்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் இது, உங்கள் கம்யூனிட்டி இது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணால் ஒரு சிலர் இப்போ நம்ம சொன்னால் 120க்கு வாய்ப்பே இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது 120க்கு பிரகாசமான வாய்ப்பாக கூட இருக்கலாம். அது வந்து இன்னும் நிறைய டேட்டாஸ் எடுக்கும்போது தான் நான் ஜஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த மார்க்கில் இருக்கிறவங்க பயப்படாமல் அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். 100% இதுதான் வரும் அப்படின்னு சொல்லலை.
ஸோ அதனால் அதை வந்து நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் தான் ஒரு அக்யூரேட்டாக ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த டேட்டாஸ் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து தெரிய வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன ஏது அப்படின்றத கீழே கமெண்டில் தெரிவிங்க. அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.